நீ இங்கே இரு. அவன் ஒரு ரவுடி. உன்னை பார்த்தா அவன் ஏதாவது பேசுவான். வேண்டாம். அட என்ன நீங்க நாம என்னமோ தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க? இல்ல சுஜாதா, அவன் ரவுடி. ரவுடினா என்ன வேணாலும் செய்யலாமா? நீங்க வாங்க, அவன் என்னதான் பண்ணுவான்னு பாப்போம். நம்ம இடத்தை கேட்க வந்திருக்கோம். ரவுடினா அவனுக்கு உங்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும்ல. வாங்க போய் பேசுவோம். அண்ணா கார்த்தி வந்திருக்கானே, கூட ஒரு பொண்ணு வந்திருக்கு. அப்படியா? வாங்க சார், வாங்க வாங்கம்மா. டேய் சேர் எடுத்துடா. சரிண்ணே. மாரி, அந்த பில்டிங் விஷயமா சார் நீங்க எதுவும் பேசாதீங்க சார். மகாலட்சுமி வேற கூட கூட்டு வந்திருக்கீங்க. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு சார்? இன்னைக்கு நைட்டுக்குள்ள பில்டிங்கை நான் காலி பண்ணிடுறேன். டேய் லாரி சொல்லிட்டீங்களா? பாத்தீங்களா சார், நீங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். கொஞ்சம் இழுத்து அடிச்சிட்டேன். சுஜாதாமா, நீங்களே பாத்தீங்கல்ல, உங்களை பார்த்த உடனே எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாமா. அப்படின்னா இவங்க உனக்கு மகாலட்சுமி சார், மகாலட்சுமி. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதா சார்? நீங்க கிளம்புங்க சார். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறேன். அம்மா வந்ததால யோசிக்காம பேசிட்டு இருக்கேன். அம்மா, இந்த ஜூஸ் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம். ஆமா ஆமா, வேண்டாம் வேண்டாம். இப்பெல்லாம் கண்டதையும் கலை கொடுத்து உடம்ப கெடுத்துறானுங்க. அம்மா, வெயில் அடிக்குது. நீங்க சீக்கிரமா கிளம்புங்கம்மா. நீங்க இதுக்கெல்லாம் இங்க வரணுமா? நீங்க கிளம்புங்கம்மா. என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இது பேச்சு எடுத்தாலே அடிதடி அது இதுன்னு இறங்குவ. சார் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மாவை கூட்டு வந்திருக்கீங்க. அம்மா ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. அம்மா, ஏதோ தெரியாம பேசிட்டேன். உங்க முகத்தை பார்த்திருந்தா பேசுறதுக்கு யோசிச்சிருப்பேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நைட்டுக்குள்ள காலி பண்ணிடுறேன் சார். நீங்க கிளம்புங்க. அதான் சொல்லிட்டார்ல, வாங்க போலாம். அம்மா கூப்பிடுறாங்களா? போங்க சார், போங்க சார். யோசிக்காதீங்க. அப்பாடா, நல்ல வேளை தப்பிச்சோம். டேய், அந்த லாரியை சீக்கிரமா வர சொல்றா. சரிண்ணே. என்ன சுஜாதா? ஏங்க, அவனை அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணீங்க. அவன் என்ன பார்த்து இந்த பயம் பயப்படுறா. என்னங்க இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியல சுஜாதா. ஆனா உன ஆளை தூக்குவேன், கம்பெனியை மூடுவேன்னு சொல்லுவான். ஆனா இப்ப பார்த்தா எல்லாமே முடிஞ்சு போச்சு, நைட்டே காலி பண்ணுவேன்னு சட்டுன்னு சொல்றான். ஏங்க, என்ன பார்த்தா ஏதாவது பொம்பளை ரவுடி மாதிரி தெரியுதா? ஏய், என்ன சுஜாதா நீ? இல்ல, ஒருவேளை விஜயக்கா சொன்ன மாதிரி என் முகராசியோ என்னமோ. நீயும் அதை நம்புற? இல்ல, அக்கா சொன்னாங்க அதே மாதிரி இங்க நடக்குதேன்னு சொன்ன. வினோ, அக்கா எங்கேயோ போகணும்னு சொன்னேன். ஆமா, கீழே யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாம் அந்த மூதேவிங்க தான் இருக்கு. பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு அந்த பிரகாஷ் போவான்னு நினைக்கிறேன். ஆ, அப்படியா? சரி, நீ கிச்சனுக்கு போயிட்டு தாம்பாளத்தட்டு எடுத்துட்டு வா. தாம்பாளத்தட்டா எதுக்குக்கா? சொன்ன கேளு, எடுத்துட்டு வா போ. சத்யா, பத்திரிக்கை எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்க. இன்னைக்கு எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடுவோம். ஐயோ, அத்தை எதுக்கோ கூப்பிட்டாங்க, நான் மறந்தே போயிட்டேன். நான் கீழே இருக்கேன், நீங்க வந்துருங்க. இந்தாக்கா. குடு. எதுக்குக்கா இதெல்லாம்? ராகினி கல்யாணத்துக்கு சீர் செய்யணும்ல. சீரா? என்னக்கா சொல்ற? ஆமாண்டி. என்னக்கா விளையாடுறியா? அவ உன் அண்ணியே இல்லைன்னு சொன்னா, மாமாவா அண்ணனே இல்லைன்னு சொல்லிருக்கா. இவ்ளோ அசிங்கப்படுத்திருக்கா. விட்டுருந்தா நானே அவளை 2 செவில்ல போட்டிருப்பேன். நீ என்னடான்னா பணம் எல்லாம் எடுத்து வச்சு சீரா அது இதுன்னு சொல்ற. என்ன விளையாடுறியாக்கா? அடிக்கிறதுங்கிறது அது இல்லடி, இதுதான். அக்கா, அவ என்ன அண்ணி இல்லைன்னு சொன்னால, பாத்துக்கிட்டே இரு என்ன பண்றேன்னு. அதுக்காக என்னக்கா இதெல்லாம்? நீ அமைதியா இருந்துகிட்டு வேடிக்கை மட்டும் பாரு. முடிஞ்சா எனக்கு தோதா பேசு, எனக்கு அது போதும். இப்ப வந்து பாரு நான் எப்படி ஷோ காட்டுறேன்னு. இந்தாங்க, ராகினிக்கு நாங்க செய்ய வேண்டிய சீர், எங்களோட கடமை. அத்தை, ராகினி என்ன அண்ணி இல்லைன்னு சொல்லலாம், ஆனா நான் அப்படி நினைக்க முடியாதுல்ல. அவ இந்த வீட்டு பொண்ணு, அதனாலதான்
இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. ராகினி கல்யாணத்துக்காக நான் எடுத்து வச்சது. அத்தை, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ ராகினி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. நான் அவளுக்கு அண்ணியா செய்ய வேண்டியதை செஞ்சேன். இப்போ கல்யாண பொண்ணா இருக்கா. அதுக்கும் என் பங்கு நான் செய்யணும்ல. மாமா, இந்த வீட்டுக்கு மூத்த மகனா அவர் கடமையை அவர் மறந்திருக்கலாம். என் மேல இருக்கிற அன்புல ராகினிய குத்த சொல்லியிருக்கலாம். கடமையா கூட நடந்திருக்கலாம். ஆனா நான் எல்லாத்தையும் சட்டுன்னு முடிவெடுக்க முடியாது. பெரியவங்க நீங்க என்ன நினைப்பீங்கன்னு யோசிச்சுதான் செய்ய முடியும். அதுதான் மூத்த மருமகளான என்னோட லட்சணம். இப்பவும் சொல்றேன், ராகினி என்ன 2 பக்கம் டிராமா ஆடுறவன்னு சொன்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அப்படி ஆடுறவளா இருந்தா அவர் கோவப்பட்டு சத்யாவையும் பிரகாஷையும் வீட்டை விட்டு போக சொன்னப்போ நான் அமைதியா இருந்திருக்கணும். ஆனா நான் அப்படி இல்ல. இந்த குடும்பம் வெளியில ஊருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத விட சண்டையும் சத்தமும் வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டு இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு தான் சண்டை இருக்கும்? எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னு தான் அந்த யோசனைய சொன்னேன். எனக்கு அதை தவிர அப்ப வேற எந்த முடிவும் தோணல. அதை வச்சு ராகினி என்ன தப்பா நினைக்கலாம். அத்தை, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறதா இல்ல உங்க பிள்ளைக்கு பொண்டாட்டியா இருக்கிறதான்னு தெரியல. என் நிலைமை அப்படிதான் இருக்கு. சரி விடுங்க அத்தை, இனிமே பழச பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. நம்ம ராகினிக்கு போட வேண்டிய நகையெல்லாம் போட்டுருங்க. இத வாங்கிக்கோங்க மாமா. சரிம்மா, நீ இவ்வளவு அக்கறையா பேசுற. ஆனா உன் புருஷன் ராகினிக்கு அண்ணன், அவன் மோசமா பேசுறானே. மாமா, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை விட்டுடுங்க மாமா. ராகினி கல்யாணத்தப்போ எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆமா மாமா, இந்தாங்க வாங்கிக்கோங்க. அக்கா வேண்டாங்க்கா, மாமா வந்தா பயங்கர சண்டை வரும்க்கா. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். அத்தை, ராகினி கல்யாணத்துல எந்த குறையும் வரக்கூடாது. அதுதான் என் ஆசை. இந்தாங்க. சூப்பர் அணியார. ஸ்பீச் பயங்கரமா இருக்கு. எவ்வளவு ரூபாய் இருக்கு? ஓ, 2 லட்சம். ₹1 கொடுத்தாலே 1 லட்சத்துக்கு பிளான் பண்றவங்க நீங்க. இப்ப 2 லட்சம். சொல்லுங்க, எத்தனை கோடிக்கு பிளான்? டேய், அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. இவங்கள பத்தி எனக்கு தான் தெரியும். 2 லட்சத்தை தூக்கி கொடுத்து என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க, உங்க பிளான் தான் என்ன? ஓ, எங்க அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குறது, ராகினி கிட்ட நல்ல பேர் வாங்குறதா? அப்போ உங்க மைண்ட்ல என்ன வச்சிருக்கீங்க? என்னையும் சத்யாவையும் மட்டும் கெட்டவங்களா மாத்தி தள்ளி வைக்கணும், மத்தவங்களா உங்களை நல்லவங்களா நினைக்கணும். இதான் உங்க மாஸ்டர் பிளானா? அப்படி என்னையும் சத்யாவையும் ஒதுக்கி வச்சாலும் நீங்க இதனால அடைய போற லாபம் பெருசா ஒண்ணும் இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த டிராமா? அக்கா, நீ இதெல்லாம் செய்ய நினைச்சதே பெரிய தப்பு. நீ வாக்கா முதல்ல. இருடி. பாத்தியா சத்யா, மாமா அத்தை நம்பினாலும் பிரகாஷ் என்ன நம்ப மாட்டேங்கிறாரு. எப்படி உங்களை நம்ப முடியும்? ஆரம்பத்துல நான் உங்களை நம்பின அளவுக்கு இந்த வீட்ல உங்களை யாருமே நம்பினதில்ல. ஆனா நான் உங்களை நம்பினேன். நம்பினதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு காரியம் பண்ணிட்டீங்களே. மறுபடியும் நான் உங்களை எப்படி நம்புறது? சொல்லுங்க. ஏன் பிரகாஷ கூட நான் ஆரம்பத்துல நம்பல. உங்களையும் உங்க வார்த்தையும் நம்பினதுக்கு எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டீங்களே. நடந்தது எல்லாமே பிரகாஷ் போட்டு போட்டு வச்சுட்டாரு. பழச புதுசுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே உங்களை நம்பணும்னு வச்சுக்கோங்க. அக்கா, நீ முதல்ல இங்க வந்ததே தப்புக்கா. வாக்க போலாம். அப்புறம் எதுக்கு வந்தீங்க? டேய், குமார் பண்ண தப்புக்கு இவன் என்னடா பண்ணுவா? குடும்பம் பிரிஞ்சிட கூடாதுன்னு தானே காயத்ரி அப்படி ஒரு யோசனையை சொன்னா. ஆமா பிரகாஷ், காயத்ரி பாவம். அவ என்னதான் முடிவெடுப்பா? அத்தை, சத்யா நம்பல, பிரகாஷ் நம்பல. நீங்களாச்சும் என்ன நம்புங்க. நான் ஆரம்பத்துல கெட்டது பண்ணவதா, அப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி மருமகளா நடந்துக்கல. ஒத்துக்கிறேன் அண்ணியார, நீங்க கெட்டவங்களா தான் இருந்தீங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா
நீங்க நல்லவங்களா மாறிட்டீங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அதை என்னால ஒத்துக்க முடியாது. ஏன்னா கெட்டது பண்றது, குடும்பத்தை கெடுக்கிறதுலாம் உங்க பிளட்ல ஊறி போன விஷயம். நீங்க சும்மா இருந்தாலும் உங்க பிளட் சும்மா இருக்காது, தூண்டி விட்டுக்கிட்டே போகும். அப்பா, இவங்கெல்லாம் பணம் கொடுத்து ராகினி கல்யாணம் நடக்க வேண்டாம். இந்த பணத்தை வாங்காதீங்க. காயத்ரி, எங்களை தப்பா நினைக்காதம்மா. பிரகாஷ் தான் இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்துறான். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் முடிவுதாம்மா எங்க முடிவு. மாமா, பத்திரிக்கையில பேரு போடலங்கிறதுக்காக நாங்க கல்யாணத்துக்கு வரமாட்டோம்னு நினைக்காதீங்க. குடும்பத்துக்கு மூத்தவரா அவர் வருவாரு. மூத்த மருமகளா நான் அவரை கூட்டிட்டு வருவேன். எங்களால இந்த வீட்டுக்கு எந்த அவமானமும் வராதது. ஊர் சிரிக்கிற மாதிரி நாங்க நடந்துக்க மாட்டோம். காயத்ரி, இப்ப நீ சொன்னதே போதுமா, அதை மட்டும் செய். அந்நியரே, நல்லவங்கள நடிக்க கூட வரலையே. வா சத்யா. வராத்த வரேன் மாமா. சரிம்மா. அக்கா, இதெல்லாம் உனக்கு தேவையா இல்ல தேவையான்னு கேக்குறேன். முதல்ல உட்காரு. டென்ஷன் ஆகாத உட்காருன்னு சொல்றேன். இந்த பழத்தெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வை. ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். அக்கா, உன்னை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க அவங்க. யார் அவமானப்படுத்தினா? யாருன்னா பிரகாஷும் சத்யாவும் தான். சரி, அத்தை மாமா? ஆ, அவங்க அவங்க இதுக்குதான் பணத்தோட போனேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியலல்ல? அதான் என்னோட வெற்றி. அவங்க ஏன் பக்கமா கொஞ்சம் கொஞ்சமா சாயறாங்க பாத்தியா? ஆமாக்கா. ஆமா வேணும். காயத்ரி என்னடா பண்ணுவா? அவ பாவன்னு அவங்க வாயில இருந்தே வார்த்தை வந்துருச்சுல்ல? ஆமா. அதுக்குதான் பணத்தை வச்சு சீன் போட்டேன். ஏன் பிரகாஷ் இருக்கானு கேட்டுட்டு தானே போனேன். அவன் இருந்தா பணம் திரும்பவும் என்கிட்ட வரும், அது எனக்கு தெரியும். அக்கா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? போட்ட முதலீடும் லாபமும் அப்படியே திரும்பி வர கணக்கு காயத்ரியால மட்டும்தான் போட முடியும். நாளைக்கே அவனை வீட்டை விட்டு துரத்துனா இறக்கப்பட்டு அவன் பக்கம் பேசுறதுக்கு மாமனாரும் மாமியாரும் இருக்க கூடாதுரி. ஆமா, இந்த வீட்ல பிரகாஷ்க்கு உரிமை இருக்குன்னு சத்யா சொன்னப்போ ஆமா சாமி போட்டாங்கல்ல. இனி அது நடக்காது. அவளையும் அவனையும் வீட்டை விட்டு துரத்தும் போது பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம தயங்கணும். எல்லாத்துக்கும் மேல இந்த கல்யாணம் பிரகாஷ் சத்யா தலைமையில நடக்க போறது இல்ல, ஏன் தலைமையில தான் நடக்கும். நடத்தி காட்டுவேன். அது எப்படிக்கா முடியும்? இந்த கல்யாணத்தை இப்ப வரைக்கும் எடுத்து நடத்துறதே சத்யாவும் பிரகாஷும் தானே. அத சொல்லிதானே தட்டை திருப்பி கொடுத்தாங்க. அது நடக்காது. நான் நினைச்சபடி அது ஏன் தலைமையில அவர் தலைமையில தான் நடக்கும். அதுக்கும் நான் கோடி கிழிச்சிட்டேன். அக்கா, நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்கணுமே. நடக்கும். நடக்கும்போது இதை விட சந்தோஷப்படுவ. காயத்ரி நினைச்சா அது கண்டிப்பா நடக்கும். இந்த பழத்தெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வை. என்ன கார்த்திக் இது? நீ சொல்றதை என்னால நம்பவே முடியலையாப்பா. என்னால நம்பவே முடியலமா. போனதும் சார் முடிஞ்சது சார், நாளைக்கு காலை பொருள் எல்லாம் ஏத்திக்கிறேன் சார், உங்க பில்டிங் உங்களுக்கு வந்துரும், நீங்க கிளம்புங்க சார்னு சட்டன் சொல்லி முடிச்சிட்டான். அவன் சுஜாதாவை பார்த்து அப்படி பயந்தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. ரவுடி பையன், அவன் எதுக்கு சுஜாதாவை பார்த்து பயப்படணும்? விடுக்கா, எப்படியோ நம்ம வேலை நல்லபடியா முடிஞ்சது இல்ல. வாஸ்தவம் தான். மினிஸ்டர் ஆர்டர் தள்ளி போன மாதிரி இதுவும் எங்க தள்ளி போயிடுமோன்னு பயந்தேன். கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணான். ஆனா இந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சது. அம்மா, இனி எந்த பிரச்சனையும் வராதுமா. சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா.
என்ன சுஜாதா சாதாரண வாந்தின்னு சொல்ற? ஆமாம்மா, டாக்டர் தான் சொன்னாரு. அடி போடி, என் கவலை உனக்கு நக்கலா தெரியுதா? ஆண்டி விடுங்க. இப்ப என்ன எல்லாம் உடனே நடக்கணுமா? இல்ல மாப்ள, ஏதாவது விசேஷம் நடந்தா சந்தோஷமா தானே இருக்கும். கவலையே படாதீங்க. உங்களையும் அம்மாவையும் பாட்டியாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஓகேவா? என் தம்பி, அந்த ரவுடி பையன் பார்த்தது அப்படியே பம்மிட்டானாமே சுஜாதா சொன்னா. ஐயோ, அதை ஏன்க்கா கேக்குறீங்க? சுஜாதாவை பார்த்ததும் நடுங்கி போயிட்டான். அம்மா, எனக்கு அவனை பார்த்ததும் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா அவன் என்ன பார்த்ததும் அரண்டு நடுங்குனான் பாருங்க. என்னால சிரிப்பு அடக்கவே முடியல. பாத்தீங்களா தம்பி, சுஜாதா முகராசின்னு சொன்னனா இல்லையா? அவன் முகத்தை பார்த்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதான்க்கா எனக்கும் குழப்பம். அவன் ரொம்ப மோசமானவன். ஆனா அவன் இப்படி பயந்து காலி பண்ணுவான்றதை என்னால நம்பவே முடியல. அதான் தம்பி சொல்றேனே, சுஜாதா முகராசின்னு. அவ கூட வந்தா அந்த இடமே ஜொலிக்கும். பாத்துக்கங்க தம்பி, இத வச்சு அதை எதுவும் எடை போட்டு பாத்துறாதீங்க. என்ன சொல்றீங்க? இல்ல தம்பி, அன்னைக்கு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் மினிஸ்டர் பார்க்க முடியாம வேலை கெட்டுச்சு. இன்னைக்கு சுஜாதா வந்ததுனால நல்லது நடக்குது. நம்ம அம்மா ராசி தான் சரியில்லை, அதனாலதான் வேலை கெட்டுச்சுன்னு நினைக்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். ஏய், வாய் மூடிட்டு சும்மா இருறே. என்னமோ சம்மந்தி ராசி கேட்டவங்க எதை செஞ்சாலும் உருப்படாது, சுஜாதாவை பார்த்தாலே போதும் நல்லது நடக்கும்னு பேசுற. மாப்பிள்ள இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாரா? போடி, போய் வேலையை பாரு போ. மாப்பிள்ள, நீங்க இவ சொன்னதை தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல ஆண்டி, இப்ப வரைக்கும் என் மனசுல ஓடுறது ஒண்ணே ஒண்ணுதான். சுஜாதாவை பார்த்ததும் அவன் ஏன் இப்படி சமாதானத்துக்கு வந்தான்? காலி பண்றேன்னு சொன்னா அது ஏன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. அதான் சொல்றாங்கல்ல என் முகராசின்னு. மாப்பிள்ள விடுங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏதோ நல்லது நடந்துச்சுல்ல, நமக்கு அதான் முக்கியம். ஓகே ஆண்டி. அக்கா போனு. அக்கா சொல்லுங்கக்கா. ஏண்டா, அந்த மாரிய நீயும் மூர்த்தியும் என்னடா பண்ணீங்க? அக்கா அது ஒண்ணும் இல்லக்கா, மாறி யாரு என்னன்னு விசாரிச்சோம். அப்பதான் சுத்தி வளைச்சு ஒரு மேட்ரு கிடைச்சது. அந்த மாரிக்கு ஒண்டித்தோப்பு காத்தவராயனோட ஒரு பிரச்சனை. காத்தவராய இவனுக்கு சீனியர் போல இருக்கு. அவனை கண்டா மாறி நடுங்குவானா. அப்படியான்னு இன்னும் கொஞ்சம் உள்ள போனா சூப்பர் மேட்ரு கிடைச்சதுக்கா. என்னடா சொல்ற? அட ஆமாக்கா, அந்த காத்தவராயன் இருக்கான்ல, அவன் பொண்டாட்டி பேரு சரோஜா. அதை விட ஆச்சரியம், அவன் பொண்ணு பேரு சுஜாதா. டேய், என்னடா சொல்ற? உண்மையாவா? அட ஆமாக்கா, எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் கிடைச்சது மேட்டர்னு அந்த மாரிக்கு போனை போட்டு, ஏண்டா எங்க அண்ணன் ஏரியாவுக்கு வந்ததும் இல்லாம அண்ணன் பொண்ணுகிட்டயே விளையாடுறியா, இன்னைக்கு உனக்கு பஞ்சாயத்திற்கு பாக்குறியான்னு மொட்டையா சொல்லிட்டு போனை வச்சுட்டோம். அந்த நேரம் பார்த்து சுஜாதா அங்க போயிருக்கு. அந்த மாரி இதான் பஞ்சாயத்து போலன்னு நினைச்சு கார்த்தி சார் பிரச்சனையை தீக்கதான் காத்தவராயனோட மக வந்திருக்குன்னு நினைச்சு சட்டுன்னு முடிச்சு கொடுத்துட்டான். சூப்பர்டா, சூப்பர். உனக்கு கொடுத்த 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு தான் கரெக்டா வேலை செஞ்சிருக்க. சரி, நான் போனை வச்சிடறேன். அக்கா, இத வச்சு நீங்க என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க? அதான் பார்த்தல்ல, இந்த சனியனை வச்சுதான் சாதிக்க போறேன். ஆமாண்டி, சுஜாதா மகாலட்சுமி, அன்னபூர்ணி சனிய. அவ முகத்துல முழிச்சா எதுவுமே விளங்காதுன்னு மாப்பிளைய நம்ப வைக்கணும். அப்பதான் மாப்பிள்ளை எங்க போனாலும் சுஜாதாவை கூட்டிட்டு போவாரு. எது ஆரம்பிச்சாலும் சுஜாதா பேச்ச கேட்டுதான் நடக்கணும். அவ பேச்சுக்கு தான் இங்க மரியாதை இருக்கணும். அதுக்குதான் இதெல்லாம். ஆனா மாப்பிள்ளை நம்பலையேக்கா. அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரும். நான் மாப்பிளைய பறக்கவே வைப்பேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. மாப்பிள்ள அன்னபூர்ணிய பார்த்து அவர் வாயாலேயே உன் முகத்துல முழிச்சா எந்த காரியமும் உருப்படாதுன்னு சொல்ல வைக்கிறேன். மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டாருன்னு வெயி, அன்னைக்கு பிடிச்சது அந்த கிழவிக்கு கேடு.